ஓகே, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் எங்களை போன்ற வாலிபர்களை, எங்களை போன்ற மாணவர்களை திருச்சபையில் பயன்படுத்துவது அரிதான காரியம். ஆனாலும் எங்களை பயன்படுத்துகிறாங்க. எங்கள் மூலியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு அழகாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் பெரிய மியூசிஷியன்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. ஒரு மேஜிக் வந்து ரொம்ப அவசியமாக காணப்படுது. ஓகே, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை கேட்க போகிறேன். எத்தனை பேருக்கு இயேசு நல்லா தெரியும்? தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. அல்லேலூயா. நிச்சயமாக தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் பொழுது அது ரொம்ப சுத்தமுள்ள தான் படைத்தார். எப்படி படைத்தார்? இப்போ நீங்கள் தான் பேசணும். எப்படி படைத்தார்? பேச மாட்டீங்களா? பேசுவீங்களா? எப்படி படைத்தார்? நான் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், பயப்படாதீங்க. இது யாரா பார்த்துருக்கீங்களா? இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸ்கூலுக்கு எத்தனை பேர் போகிறீங்க? ஸ்கூலுக்கு எத்தனை பேர் போனீங்க? படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கடவுள் இந்த உலகத்தை படைக்கும்போது சுத்தமுள்ளதாக படைச்சாராம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுது, உலகத்தை கடவுள் படைக்கும் பொழுது, உலகத்தில் மனுஷங்களை படைக்கும் பொழுது சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக படைச்சாராம். சுத்தமுள்ள இருதயம் அப்படின்னா இந்த பேப்பரில் என்ன தெரியுது? என்ன தெரியுது? நான் மேஜிக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மாற்றமாக தெரிஞ்சுன்னா, புதுசாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாம் கை தட்டணும். கை தட்டலாம். ஒரே தட்டி பார்க்கலாமா? நான் 1 2 3 சொல்கிறேன், நல்லா தட்டுங்க. ஆனால் நான் மேஜிக் பண்ணும்போது மாற்றங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது மாறிச்சு அப்படின்னா, ஒருவேளை எனக்குள்ளே கூட ஒரு மாற்றம் வரலாம், இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம். ஏதாவது எனி சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே கை தட்டணும். இப்போ நான் 3 சொல்கிறேன், கை தட்டுறீங்களா? 1 2 3. நல்லா வேகமாக தட்டணும், அப்போ தானே மேஜிக் நடக்கும். நன்றி. கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும்போது அவனை சுத்தமுள்ளவனாக படைத்தார். எப்படி படைத்தார்? சுத்தமுள்ளவனாக படைத்தார். மனுஷனுடைய இருதயத்தை சுத்தமுள்ளதாக படைத்தார். அவனுடைய எண்ணங்களை சுத்தமுள்ளதாக படைத்தார். அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கேள்விகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவனை ஒரு நல்லவனாக படைத்தார். எப்படி படைத்தார்? நான் ரொம்ப நல்லவனாக இல்லை, ஆனால் கடவுளை நல்லவனாக மாற்றினார். அதுபோல் மனிதர்களை கடவுள் நல்லவனாக படைத்தார். நாளப்போக்கில் என்ன ஆச்சு? அந்த மனிதர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? சின்ன சின்ன தவறு செஞ்சுட்டு. இப்போ சின்ன பசங்களுக்கு சொல்லுவோம்ல, பொய் சொன்னால் தவறு தானம்மா? தவறு தான். கடன்காரன் வருவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தண்டல்காரன் வரும்போது வீடை வந்து என்ன பண்ணுமா, உள் பக்கமாக டாப்பல் போடக்கூடாதான், வெளிப்பக்கமாக டாப்பல் போட்டுடணுமா. என்ன வெளி நிற்க வச்சுட்டு சொல்லுவாங்க, அம்மா இல்லை சாயந்தரமாக வருவாங்க. சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, இல்லை இன்றைக்கும் வரல, நைட்டு வருவாங்க. அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. எங்கள் அம்மா எங்கே இருப்பாங்க? வீட்டில் இருப்பாங்க. ஒரு பொய் வந்து ஒரு மனுஷனுடைய இதயத்தை அழுக்காக்குதான். ஒரு பொய் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை செயலிழக்க வைக்குது. யார்கிட்ட இருந்து? கடவுள்கிட்ட இருந்து நம்மளை தூரமாக்கிட்டு தான். நம்மளுக்கு நிறைய கேள்வி வரும், இல்லை கடவுள் இருக்காரா இல்லையா? நான் கடைசியாக உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை காண்பிப்பேன். நீங்கள் உண்மையாகவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை இன்னொருத்தங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். நம்மளா தேடணும்னா சரியான கடவுள் நம்மளால் என்ன பண்ணுறது, சரியான விஷயத்தை கூட தெரிந்து கொள்ள முடியாது. கடவுள் உலகத்தை படைக்கும்போது எப்படி படைச்சார்? சுத்தமானதாக படைச்சார். பசங்க சொல்லுங்கள், எப்படி படைச்சார்? சுத்தமானதாக படைச்சார். நான் பொய் சொல்ல ஆரம்பித்தேன், நான் திருட ஆரம்பித்தேன், என் ஸ்கூலில் என் கூட இருக்கிறவங்களை அடிக்க ஆரம்பித்தேன், ஒருத்தவங்க மேலே பொறாமப்பட ஆரம்பித்தேன், அப்புறம் என் பக்கத்து வீட்டில் இருக்க சைக்கிள் வச்சுருந்தானா அந்த சைக்கிள் எப்படி பஞ்சர் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான தவறான சிந்தனைகள் எனக்குள்ளே வர வர கடவுள் படைத்த அந்த சுத்தமான நல்ல இருதயம் அது அழுக்காயிடுச்சான். எப்படியாச்சு? சொல்லுங்கள், எப்படியாச்சு? அழுக்க. என்ன கை தட்ட மாட்டீங்க? ஃபஸ்ட்டு நல்லா கை தட்டினீங்க, இப்போ கையை தட்ட மாட்டீங்க. கடவுள் படைக்கும்போது இருதயம் சுத்தமாக இருந்துச்சு. அது என்னாச்சு? பொய் சொல்லி திருடி. இது வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, இப்போ இன்க்ளூட் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் கூட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன்னா, இப்போ நான் பஸ்ஸில் வரேன், நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்க மாட்டேன், ஆனால் நான் என்ன சொல்லுவேன்? கிட்ட வந்துட்டு இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறேன். இதெல்லாமே ஒரு சின்ன பொய் தான். நம்ம சின்ன வயசில் எதை விதைக்கிறோமோ அது என்ன ஆடும்? 4 அடிவில் ரொம்ப மரம் மாதிரி வந்துடும். மரம் மாதிரி வந்த பிறகு ரொம்ப வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கும். கடவுள் பாருங்கள், இந்த உலகத்தில் மனுஷங்களை உங்களை படைக்கும்போது, என்ன படைக்கும்போது, என் இருதயத்தை படைக்கும்போது ரொம்ப சுத்தமாக படைத்தார். எந்த ஒரு கரை திரையுமே இல்லாமல் படைத்தார். அந்த கடவுள் நம்மளை படைக்கும்போது நினைச்சாரு, இவனை நான் படைக்கிறேன், இவனை என்ன போல படைக்கிறேன். கடவுள் பொய் சொல்வாரா? கடவுள் சொன்னதை மாற்றுவாரா? நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரா? கடவுள் அவருடைய தன்மையில் தான் நம்மளை படைச்சாராம். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா, பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்குமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமா. பைபிள் தான் சொல்லுது. பாருங்கள், கடவுள் படைக்கும்போது சுத்தமாக இருந்த இருதையும் நாம் இன்னொருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவோம். ஆனால் நமக்கான நேரங்கள் இருக்குன்றதை நம்ம மறந்துடுவோம். எனக்கான நேரம் ஒன்று இருக்குது, நான் நல்லா வர வேண்டிய நாள் ஒன்று இருக்குது, அதை மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? இன்னொருத்தவங்க வளர்ச்சியோ இல்லை இன்னொருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ. கடவுள் நமக்குள்ளே அந்த தன்மையை வைக்கவே இல்லை. என்னாச்சு? இடையில தான் என்ன ஆயிடுச்சு? வந்துச்சு. இடையில என்ன ஆயிடுச்சு? பொய் வந்துடுச்சு. சின்ன குழந்தைக்கு நம்ம பொய் நம்ம சொல்லி தரவே மாட்டோம். என்ன சொல்லி தருவோம்? சின்ன வயசில் அப்பா வாடி, அம்மா வாடி, இதை சொல்லி தருவோம். இதை இப்போ ஏற்றுப்போம். ஒரு பையனுக்கு ஒரு 18 19 வயசு இருக்கும்போது அடிக்கிறான், நம்ம ஏற்றுப்போமா? அடிச்சு என்ன பண்ணுவான்? என்ன அடிக்கிறான்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்லுவோம்.
கடவுள் நமக்கு அந்த மாதிரியான அந்த தன்மைகளை கொடுக்கல. கடவுள் எப்படியோ அப்படி தான் நம்மளை படைச்சார், சுத்தமான படைச்சார், மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்க படைச்சார். பாருங்கள், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் வந்து நமக்குள்ளே வர 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 பூரணமாகும்போது, பாவம் பெருசாகும்போது அது என்ன பண்ண, நமக்கு மரணத்தை கொடுத்துருன்னு பைபிள் சொல்லுது. பாருங்கள், சுத்தமாக படைச்சார். அந்த இருதயம் சுத்தமானவொன்னே என்ன ஆச்சு, அழுக்கா மாறிச்சு. நம்ம சின்ன சின்ன பொய் சொல்கிறோம், அசிங்கமாக பேசுகிறோம், வீட்டில் பிள்ளைங்களை திட்டுறோம். அப்புறம் என்னாச்சு, அந்த பொய் என்னாச்சு, பொய் சொல்ல திட்ட இன்னொருத்தவங்களை அடிக்க அடிக்க அந்த பாவம் நமக்குள்ளே பூரணமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னாங்க, மேஜிக். என்ன விட்டுருங்க, இங்கே சர்ச்சில் என்ன கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னு சொன்னாங்க. இங்கே யாரும் பேச மாட்டிங்களா? கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இதுதான் கடவுள் மனுஷனை படைச்சார், சுத்தமானவனாக படைச்சார். அவனுக்குள்ளே பாவம் வந்துச்சு, அந்த பாவத்தினால அவன் இருதயம் கரைப்பட்டுச்சு. அந்த மனுஷன் உலகம் ஃபுல்லாக தேடுறான், எப்படி என் இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும்னு. ஆனால் யாராலையுமே அவனாலையுமே சுத்தப்படுத்த முடியல. அப்போ என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை பார்த்தா, சார் நான் படைச்ச என்னுடைய பிள்ளை வந்து இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவன் பாவத்தில் இருக்கிறானே, இவனுக்கு வந்து அந்த மீட்பை தர முடியலன்னு சொல்லி யாராக வந்தால் தெரியுமா, இந்த இருதயத்தை சுத்தப்படுத்துகிற மருந்தாக அவருடைய ரத்தத்தை இந்த உலகத்தில் கொடுக்கும்படிக்கு, தன் ஜீவனை கொடுக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் என்ன பண்ணார், வந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? இயேசு எனக்காக தான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் இருதயத்துக்காக, என் இருதயத்தில் இருக்கிற அந்த பாவ கரைகளை மாற்ற, என் இருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்குகளை மாற்ற தான் இயேசு வந்திருக்கிறார். என் குடும்பத்தில் சேமத்தை உண்டாக்க, எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க, சமாதானத்தை கொடுக்க, என் கண்ணீரை துடைக்க தான் இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் நம்புனீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா, கண்ணை மூடி ஒரே நிமிஷம் நான் சொல்லதான் மனசில் சொல்லிக்கிறீங்களா? கண்ணை மூடி. ஒருவேளை நீங்கள் இயேசு இது வரைக்கும் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு இது வரைக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை நிலைநிறுத்தாமல், அவர் உங்களுக்குள்ளே வச்சுக்காமல் நீங்கள் இருப்பீங்கன்னா, கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்கிறத உங்கள் மனசுக்குள்ள சொல்லுங்கள். அன்புள்ள இயேசப்பா, இந்த சபைக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி. என் இருதயம் கரைப்பட்டு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாவத்துக்குள்ளே இருக்கிறேன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்னை சுத்தப்படுத்துங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு எனக்காக தான் வந்தீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமும் அதை தான் சொல்லுது. என் இருதயத்தில் இருக்கிற அழுக்க மாற்றுங்க, எனக்குள்ளே இருக்கிற தரித்திரத்தை மாற்றுங்க, எனக்குள்ளே இருக்கிற இல்லாமையை மாற்றுங்க. நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன். இப்போது என் இருதயத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன பாருங்கள், அழுக்கான உங்கள் இருதயம் இப்போ சுத்தமாகிடுச்சுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்டலாமா? நம்ம கை தட்டல. கடவுள் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே வந்துட்டா அவனுடைய இறுதி எப்படி திரும்ப மாறும்? இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து போகும்போது நல்லா பார்த்து நிறைய டான்ஸ்லாம் நாங்கள் நிறைய பேசினாங்க, நல்லா சாப்பிட்டேன், அப்படி கிடையாது. உங்கள் இருதயம் சுத்தமாயிடுச்சு, என் இருதயம் சுத்தமாச்சு, நான் கேட்கறது ஆண்டவர் கொடுப்பாருன்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் என்ன பண்ணீங்க நீங்கள்? கை தட்டலாம். எத்தனை பேர் புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சுது தம்பி, எனக்கு புரிஞ்சுது பிரதர், எனக்கு புரிஞ்சுதுன்றவங்க புரிஞ்சுதுங்களா? உங்களுக்காக தான் இயேசு வந்தார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக மட்டும்தான். சகேயன என்று ஒரு மனுஷன் இருந்தாராம், அவரை தேடி தான் இயேசு வந்தார். அவர் பெரிய பணக்காரங்க, அவர்கிட்ட காசு குறையே கிடையாது. ஆனால் அவர் இயேசு இல்லாமல் இருந்தார். இயேசு தான் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன், வாழ்க்கை, நிலையான சொந்தன்றதை அந்த மனுஷனுக்கு இயேசு காண்பிக்கும்படியாக அவரை தேடி வந்தார். ரெண்டாவது ஒரு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பாம்பு? பாம்பு பார்த்து எத்தனை பேர் பயம்? சொல்லுங்க. யாருக்கும் பயம் இல்லை? யாருக்கு பயம் இல்லை? வாங்க. பயம் இல்லாத மட்டும் வாங்க. யாருக்கு? எனக்கு பயம் இல்லை, எனக்கு பாம்பெல்லாம் பார்த்தா பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை. அவருக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்குறேன். இப்போ அவர் தான் மேஜிக் பண்ண போகிறார் அடுத்தது. இந்த உலகத்தில் இயேசு எதுக்கு மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்கிறேன். ஏன் இயேசு வந்தார்? உங்களுக்காக வந்தார், எனக்காக வந்தார். ஏன் அவர் திரும்ப வரணுன்றதை, ஏன் திரும்ப நமக்காக வந்தார்? உலகத்தை படைச்சார், மனுஷனெல்லாம் நல்லா சிரிச்சிட்டாரு. ஏன் இந்த உலகத்துக்கு அவர் வரணும்? வேறு வழியே இல்லையா? அவர் சொன்னாலே எல்லாமே நடக்கும். ஏன் வந்தார் அப்படின்னா, நீங்கள் ஒரு யாரெல்லாம் ஆடு வச்சுருக்கிறீங்க? ஆடுங்க, இந்த மட்டன் பிரியாணி ஆடு வச்சுருக்கீங்களா? கோழி வச்சுருக்கீங்களா? எல்லாமே கோழி வச்சுருக்கீங்க. இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு 3 கலர் வச்சுருக்கிறேன். தெரியுது எல்லாருக்கும்? 3 கலர் இருக்குது. என்ன சொல்லுங்கள்? என்கிட்ட ஒரு 3 கலர் இருக்குது. இது வந்து ஒரு மேஜிக் தானே. நான் விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு தம்பி ஒரு கோழி வச்சுருந்தாரு. கோழி 10 முட்டை போட்டுச்சு. 10 முட்டையும் பொரிஞ்சிருச்சு. எத்தனை குஞ்சு இருக்கும்? எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். அவர் என்ன பண்ணாராம், தினமும் தேடி தேடி பார்ப்பாரான், எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். நம்மளாம் எண்ணுவோம்ல, அந்த கூடையில் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி, நைட்டு அந்த இருள் வரத்துக்கு முன்னாடி சாயந்தரத்தில் தேடுவோம் எத்தனை இருக்குது, எங்கேயாவது போயிடுச்சா, மிஸ் ஆகிடுச்சா, ஏதாவது காக்கா ஏதாவது எடுத்துச்சான்னு சொல்லி நம்ம தேடுவோம். கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக விட்டாராம். இப்போ நம்ம எப்படி ஜாலியாக நம்ம இஷ்டத்துக்கு போல் இருக்கிறோம், அது போல் கடவுள் படைக்கும் போது எல்லாத்தையும் அப்படி விட்டாராம். ஒரு மனுஷன் 100 ஆடு வச்சிருந்தாருன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. அவர் ஒரு ஆட்டை வந்து தொலைச்சிட்டார். எங்கே தொலைச்சார்னா, ஆடு மேய்ச்சிட்டே போகிறாரு, ஒரு ஆட்டை தொலைச்சிட்டாரு. திரும்பி வந்து பார்க்குறாரு, எங்கள் வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறாரு.
எத்தனை பேர் பைபிளை தொலைச்சிருக்கிறீங்க? ஆனஸ்டா, இப்போ நான் நிறைய முறை சின்ன வயசில் தொலைச்சிருக்கிறேன். சர்ச் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம், வச்சுருவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை என்ன பண்ணுவோம்? பைபிளை தேடி இருக்கீங்களா? இது சிரிக்கிறத பார்த்தா ஆமாம் நாங்களாம் தொலைச்சிட்டோன்ற மாதிரி தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தொலைஞ்சதுக்கு அப்புறம் தேடுற ஒரு மனப்பான்மையிலே இருக்கிறாங்களாம். அந்த அண்ணன் 100 ஆட்டில் ஒரு ஆடை தொலைச்சிட்டாரு. எப்போ தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்த பிறகு தெரியுது. அவர் ஒரு 1 கிலோமீட்டர் ஆடை ஓட்டிட்டு போயிட்டார். திரும்ப என்ன பண்ணுறாரு, மொத்த ஆடும் வீட்டில் வச்சுட்டு இப்போ 100 ஆட்டில் ஒன்று போச்சுன்னா எத்தனை? 99 ஆடு விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போகிறாராம். பாருங்க, இப்போ எத்தனை கலர் இருக்குது? எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் அவர் என்ன பண்ணாராம், தேடி போனார். அந்த ஒரு ஆட்டை தேடி போனார், கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார், அலைஞ்சார், அந்த சத்தெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. நம்மலாம் ஒரு பேர் வைப்போம், ஆட்டுக்கு வைப்போம், வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வைப்போம், மற்ற சின்ன நம்ம ரொம்ப ஏன் நம்ம பசங்களுக்கே நம்ம ஒரு செல்ல பேர் வைப்போம். ஆமாம், புச்சின்னு சொல்லுவோம், குட்டின்னு சொல்லுவோம், ஜூலின்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு பேர் வச்சுருவோம். இந்த அண்ணன் ஒரு மணி நேரம் தேடுறாரு, தேடி பார்க்குறாரு. ஒரு ஆடு வந்து ஒரு சின்ன பழத்தில் விழுந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ண, தூக்கி அந்த தோல் மேலே போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து எங்கேயுமே ஓடக்கூடாது. இதுக்கப்புறம் ஏன் அவர் தோலில் போட்டார் அப்படின்னா, அந்த ஆடு ரொம்ப இருட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அந்த நைட்டு ஃபுல்லாக ரொம்ப பயத்தில் இருந்துச்சான். ஐயோ நம்மளை வந்து யாருன்னா சாப்பிட்ருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் அந்த ஆட்டுக்கு. எப்போ பயம் வந்துச்சு? தனியாக யாரும் இல்லாத போது, கூட இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் தனி ஒரு ஆளாக இருக்கும்போது அந்த ஆட்டுக்கு பயம் வந்துச்சான். இப்போ அந்த அண்ணன் அந்த ஆட்டை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு வந்துட்டார். இப்போ வீட்டுக்கு வரும்போது அவருக்கு எப்படி வந்திருக்கும்? எப்படி வந்துருக்கு சொல்லுங்கள்? ரொம்ப சொல்லுங்கள். நீங்கள் ஆடு வச்சது இல்லையா? எத்தனை பேர் ஆடு வச்சுருக்கீங்க? நீங்கள் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க, நான் 10 ரூபா உண்மையாக சொல்கிறேன், 10 ரூபா தொலைஞ்சிச்சுன்னா கூட ஐயோ ஆண்டவர் கொடுத்த காசாச்சு. நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறேன், தம்பிலாம் எனக்கு சீனியராக படிச்சுட்டு இருக்காரு. நாங்களாம் எங்களுக்கு கிடைக்கிற காசை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கவும் யாரும் கிடையாது, ஆண்டவரே கொடுத்தா தான் உண்டு. ஒரு 10 ரூபா தொலைஞ்சாலும் அது ரொம்ப அதுக்காக ஓடியாருவோம். கடவுள் பாருங்கள், மனுஷனை படைச்சிட்டாரு, அவருடைய கரத்துலேருந்து அவன் விலைக்கு ஓடிட்டான், எங்கேயோ போயிட்டான். ஆனாலும் ஒரு மனுஷன் போனால் என்ன, நம்ம இன்னொருத்தனை படைச்சலான்னு ஆண்டவர் நினைக்கல பாருங்க, உங்களை தேடி வந்தாராம். அதுதான் இந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கான ரீசன், வந்ததுக்கான காரணம். எனக்காக இயேசு வந்தார், உங்களுக்காக இயேசு வந்தார். அது பாருங்க, தொலைஞ்சு போன அந்த மனுஷன் என்ன பண்ண, திரும்ப கண்டுபிடிச்சார். எப்படி திரும்ப கண்டுபிடிச்சாரு? இப்போது பிரதரை தேடி பார்த்தானா அவர் பாக்கெட்டில் அது இருக்காது. ஏன்னா அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்காது அவர்கிட்ட. ஏன்னா பாருங்க, இந்த உலகத்தில் கடவுள் உங்களை தேடி வந்தார், என்ன தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எதுக்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் யார் வந்தார்? மனுஷகுமாரனுக்கு கிறிஸ்து வந்தாராம். நான் கடவுளுக்குள்ளே வந்துட்டேன், நான் நல்லா சேஃபாக இருக்கிறேன், நான் எங்கே போனாலும் திரும்ப என்னை இயேசு தேடி வருவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப நம்ம எங்கே போயிடுவோம்? திரும்ப காணாமல் போயிடுவோம். இப்போ அவர்கிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு தானே இருக்கு. இப்போ இவர் தான் மேஜிக் பண்ணார், நான் பண்ணல. அடுத்த முறை உங்களுக்கு மேஜிக் வேணும்னா இவரை கூப்பிடுங்க. இப்போ அந்த தம்பி பண்ணுவார் ஒரு நேரத்தில். இங்கே பாருங்கள், உலகத்தில் உங்களை தேடி இயேசு வந்தார். நீங்கள் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டீங்க, கடவுளை விட்டு தூரமாக போயிட்டீங்க. அம்மா உங்களை தேடி இயேசு வந்தார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்தார், உங்கள் கூட உறவாட வந்தார். பைபிளில் இயேசுக்கு ஒரு பேர் இருக்குது, இம்மானுவேலராம். இயேசு அப்படின்னா ரட்சிக்கிறவன் சொல்லி பைபிள் சொல்லுவோம். இம்மானுவேலர்னா வெறும் ரட்சிப்பு கொடுத்துட்டு மட்டும் போல நம்ம கூட அவர் இணைஞ்சிருக்கிறாராம், நம்மோடு கொடுக்குற உங்கள் கூட இருக்கிறாருமா, அக்கா உங்கள் கூட இருக்கிறார், பாட்டி உங்கள் கூட இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை விட்டு போக விரும்பவே மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணுறோம்? ஆமாம், இந்த திருவிழாக்கு குழந்தைகளை கூப்பிட்டு போவாங்க, டக்குன்னு கை உதறிட்டு என்ன பண்ணுறோம், எங்காவது கடைங்களுக்கு போய்டும், அதை தேடுற பாடு இருக்கேன். அப்புறம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெற்றோருங்க. ஆனால் கடவுள் உங்களை ஒரு நாள் விட்டு விலகாமல் இருக்கிறார். இல்லை ஜோர ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? கடைசியாக ஒரே ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். நான் நிறைய வச்சுருந்தேன், எனக்கு நேரம் குறைவாக இருக்குன்னா நான் ஒரே ஒன்று பண்ணிடுறேன். நேரம் எடுத்துக்கனால கோச்சிக்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நான் எதை சொன்னேன்? ஃபஸ்ட்டு எதை பற்றி சொன்னேன்? புக்கு சொன்னேன். ஓகே, என்ன விஷயத்த சொன்னேன்? தூய்மையான இதயம். தூய்மையான இதயத்தை ஆண்டவர் படைச்சாரு, அது தூய்மை அற்று போச்சு. கடவுள் அந்த தூய்மை இல்லாத இதயத்துக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. என்ன பண்ணார்? நம்மளை தேடி வந்தார், நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். ரெண்டாவது எதை சொன்னேன்? ஆடு, தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன கோழி குஞ்சு. நீங்கள் தொலைந்து போயிட்டீங்க, நான் தொலைந்து போன ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை தேடி என்ன பண்ணிட்டார்? இந்த உலகத்தில் வந்தார். ஓகே, அந்த தம்பி வாங்க, இன்னொரு அந்த பாப்பா வாங்க. இவங்க வந்து கடைசியாக நான் உங்களை யூஸ் பண்ண போகிறேன். இல்லைங்க, இவருக்கு வந்து பாம்புனா பயம் கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு வேஸ்டான பேப்பர் இருக்குது. நான் ஒரு வேறு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். பாருங்க, இந்த பேப்பர் வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா? எதுவுமே முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதை வச்சு ஏதாவது வாங்க முடியுமா? கடையில் வாங்க முடியாது. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் உங்கள் கூட நான் கடைசியாக என்னுடைய உரையாடலை முடிச்சுட்டு இந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர்ன்றதை என் வாழ்க்கை மூலிமா அவங்க கூட சொல்ல நான் ஆசைப்படுறேன். 2020 அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் இயேசு ஏற்றி இருக்கிறேன்.
எனக்கு அம்மா இருக்கிறாங்க, 2 தம்பி இருக்கிறாங்க. என்னுடைய அப்பா மரித்து ஒரு 2 மாதம் தான் ஆகுது. நான் இயேசுவை தேடுவதற்கு முன்பாக இயேசு என்னை தேடி வந்தார். நான் இயேசுவை கண்டுபிடிக்க முன்னாடி அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டார். ஒருவேளை நான் கண்டுபிடிக்க ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கலாம். நான் இயேசு அவர் நினைச்சனால என்னை தேடி வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றுத்துக்கும் பயனற்று பிரயோஜனம் இல்லாத ஒரு வெறுமையான ஆளாக தான் நான் இருந்தேன். எப்படி இருந்தேன்? வெறுமையான ஆள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இருக்க வீடு கூட இல்லாமல் இருப்போம். நான் கூட இருக்க வீடு இல்லாமல் இருந்தேன். சாப்பாடு இல்லாமல் இருந்தேன். இன்க்ளூட் என்னுடைய 8வது வகுப்பில் நான் ஹாஸ்டலில் என்னையும் தம்பி கொண்டு போய் விடும்போது சாப்பிட்றதுக்கு தட்டு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை என் குடும்பம் இருந்துச்சு. 5 ரூபா ஒரு நாளைக்கு 10 ரூபா பஸ் ஃபேர் கொடுக்க முடியாத சூழ்நிலை 2015 என் குடும்பம் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம் தான். காசு கொடுக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஆனால் இந்த ஏழ்மையின் மத்தியில் கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ எப்படி உங்களை தெரிஞ்சுக்கிறாரோ, இதுக்குள்ளே தான் இருக்கா, உங்களை எப்படி கடவுள் இப்போ தெரிஞ்சு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரோ அதே போல் என்ன ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 8வது படிக்கும்போது என்ன ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். 2020 நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் வாகனத்தில் என் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். என் பின்னாடி வந்த லாரி அப்படியே என் இடுப்பில் ஏறிச்சு. ஒரு 10 மீட்டர் இங்கேருந்து அந்த கதவு வரைக்கும் என்னை தார் ரோட்டில் என் உடம்பை ஃப்ரண்ட்டில் தேய்ச்சிக்கிட்டே போச்சு. நான் அந்த ஃபோட்டோஸ் போடுவாங்கன்னு பார்த்தேன். நான் போட சொல்லி சொன்னேன், அது போட முடியாது சொன்னது. இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தம்பி அப்போ கிடையாது. என் இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு. என்னுடைய இடுப்பில் லாரியினுடைய முன் சக்கரம் ஏறி என்னை ஒரு 10 மீட்டர் என் உடம்பு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போச்சு. உடம்புல துணி இல்லாததான் நான் படுத்திருந்தேன். இயேசுவேன்னு அழுதேன். என்ன அந்த முன் சக்கரம் அப்படியே தள்ளிக்கிட்டே போச்சு. ரோட்டில் தள்ளிக்கிட்டே போயிட்டு வண்டி நின்றுடுச்சு. அந்த டிரைவர் பண்ணாரா இல்லை ஆண்டவர் நிறுத்தினாரா தெரியாது. என் உடம்பெல்லாம் அப்படியே எரிகிற அனுபவத்தை நான் அந்த நேரத்தில் அனுபவிச்சேன். அந்த வலி அனுபவித்தேன். லாரி டயரை என் மேலேருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டாங்க. என்னை தூக்குறாங்க. என்னால் நிற்க முடியல. எழுப்பி நிற்க வச்சா என்னுடைய இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு. இந்த கால் அப்படியே நான் தாங்குறேன். ஃப்ரண்ட்டில் துணி இல்லாமல் இருந்தேன். அரை நிர்வாணமாக ஒரு 22 வயது வாலிபனா அந்த ரோட்டில் ஒரு பெரிய ஜங்ஷன் என்னை கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. லாரியை ஓரம் கட்டிட்டாங்க. இங்கே இருக்கிற அநேக தாய்மாரை போல அந்த நாட்டில் அந்த ரோட்டு ஓரமாக இருந்த அநேக பேர் எனக்காக அழுதாங்க. நான் என்னுடைய பைபிளை கேட்டேன். என் பைபிளை கொண்டு வந்து கொடுங்க நான் கேட்டேன். நான் நிர்வாணமாக இருக்கிறேன், ஆனால் நான் அதை பார்க்கல. எனக்கு என் பைபிளை கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். பைபிள் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே லாரி சக்கரத்தில் மாட்டி மொத்தம் அப்படியே நெஞ்சு போச்சு. நிறைய தாய்மாருங்க அவங்க கணவனுடைய வேட்டியை கொண்டு வந்து என் மேலே போத்துனாங்க. என் நிர்வாணத்தை மூடினாங்க. நிறைய பேர் அழுதாங்க. இந்த தம்பி நல்லா இருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த தம்பிக்கு இப்படி ஒரு கொடுமையா? அன்றைக்கி பேர் அந்த இடத்துல அழுதாங்க. இங்கே நான் சொல்கிற பாருங்க, எனக்குள்ளே வசனம் இருந்துச்சுனால என் ஆண்டவர் தெரிஞ்சதுனால நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா நான் ரோட்டில் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து 2 கையை பிடிச்சி என்னை தூக்கி சொன்னார், தம்பி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாக மாற்றுவார், நீங்கள் சாட்சியாக மாதிரி அநேகருக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுவீங்கன்னு சொன்னார். எல்லாம் கையை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் உண்மை உள்ளவர்ன்றதை அந்த நேரத்தில் அந்த அண்ணன் மூலியமாக என்ன பண்ணார், 2 கை பிடிச்சாரு, தூக்கி சொன்னார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை ஒரு சாட்சியாக மாற்றுவார்னு சொன்னார். இன்றைக்கி முன்னாடி நான் நல்லா நடக்கிறேன், என்னால் வண்டி ஓட்ட முடியுது அப்படின்னா அது ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான். அல்லேலூயா. நல்லா கை தட்டி ஒரு வாட்டி அந்த ஆண்டவர். வெறுமையாக இருந்தேன். இதுக்குள்ளே எதாவது இருக்கா? எதாவது இருந்துச்சாமா? இப்போ நான் கட்டி பார்த்தேன். இதுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க, அதுக்குள்ளே போட்டுருங்க, போய் உட்காந்துருங்க. ஒரு முறை இதே போல் வெறுமையாக இருந்த என் வாழ்க்கையில் ஏசு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அவர் நினச்சார். அவர் என்ன பண்ணார் நினச்சாரோ அது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அவர் ஒரு விஷயத்தை பண்ண நினச்சார். இது என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினச்சார். வெறுமையாக ரோட்டு ஓரமாக இருந்த என்ன படுத்திருந்தேன். ஆனால் சின்ன வயசில் எனக்கு ஆண்டவர் அந்த வேதாகமத்திலேருந்து கற்றுக் கொடுத்தது உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னார். நான் சொன்னேன், என் மேலே தான் லாரி ஏறிச்சு, லாரி டிரைவர் ஏற்றலை, நான் கீழே விழுந்துட்டேன், அவர் மேலே கேஸ்லாம் போட வேண்டாம், என்னுடைய உடல் சுகத்தை ஆண்டவரால் தர முடியும்னு சொல்லி அந்த லாரி டிரைவர் மேலே நான் கேஸ் கொடுக்கல, நான் 1 ரூபா வாங்கலை. இந்த நாள் வரைக்கும் எனக்கு செலவு பண்ண, எனக்கு பணம் கொடுத்த நபர்கள் யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அந்த நன்மைகளை செஞ்சார். பாருங்க, வெறுமையான என் வாழ்க்கையை, ஒன்றுமில்லாத என் வாழ்க்கையை அவர் பூரணப்படுத்தினார். இந்த ஃபோட்டோ போகிறாங்க, தெரியுதுங்களா? இன்னொரு ஃபோட்டோ. படுத்திருந்தேன், 1.5 வருஷம் பெட்டில் தான் இருந்தேன். எனக்கு ஒரு பிளாஸ்டிக் கால் வச்சுட்டாங்க. லெஃப்ட் கால் என்னால் செயல்பட முடியாது. லெஃப்ட் கால் செயலிருந்து போச்சு. தொட்டா உணர்ச்சி இருக்காது, என்னால் நடக்க முடியாது. எங்கள் வீட்டு வெறும் 10க்கு 10 2 ரூம் தான். ஒரு ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன். அங்கேயே குளிப்பேன், அங்கேயே எல்லாமே அங்கேயே சாப்பிடுவேன். 1.5 வருஷம் நான் அப்படி தான் வாழ்ந்தேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி இப்படி வாழலை. என்னுடைய சூழ்நிலைகள் மாறினது. என்னை கர்த்தர் அநேகருக்கு பயன்படணும்னு நினச்சார், என் வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சார். ஒன்றுமில்லாத அந்த நிலையில் இருந்தேன்னா கர்த்தருடைய கரங்கள் பட, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவர் என் கூட பேச, அவரை நான் தெரிஞ்சுக்கொள்ள, அவரை என்னை பிடிக்க அவர் பயன்படுகிற பாத்திரமாக மாறணும். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதண்ணா. ஒருவேளை நீங்கள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. உன்னை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, நீ இந்த உலகத்தில் எதுக்கோ பயன்பட போறியா அப்படின்னு சில பேர் கேட்டிருப்பாங்க உங்களை பார்த்து. நீங்கள் அப்படி நினைக்கவே வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. உங்கள் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். உங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு அழைச்சிருக்கிறார்.
நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலி நான் சென்னையில் இருக்கிறேன், நான் மதுரையில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த நேரத்தில் உங்களோடு கூட இந்த விஷயங்களை சொல்லும்படியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இயேசு ரொம்ப தேவைப்படுறார். இந்த உலகம் ரொம்ப பயங்கரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ரட்சிப்பு எல்லாருக்குமே அவசியமாக தேவைப்படுது. அங்கே இருக்க ஒரு 2 பேர் வரீங்களா? இப்போ வாங்க, நீங்கள் வாங்க. அவங்க கை தட்டலாமா? இவரை ஒரு நல்லா கை தட்டிடுங்க. இப்படி வந்து நில்லுங்க. இது பாருங்க, இதுக்குள்ளே இது ஒரு மேஜிக் பேக். இதுக்குள்ளே ஒரு பேப்பர் போட்டோம். அந்த பேப்பர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சு நம்ம கடையில் கொடுத்து ஒன்றும் வாங்க முடியாது. அதில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. பெருசாக அதில் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு மனுஷன், ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன், ஒன்றுத்துக்கும் பயன்படாத ஒரு மனுஷன், அவன் கடவுளுக்குள்ளே வரான் அப்படின்னா, அவன் சர்ச்சுக்கு வரான் அப்படின்னா, அவன் சபைக்கு வரான் அப்படின்னா, அவன் ஆண்டவரோடு கூட உறவாடுறான், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? ஒன்றுமில்லாத, பயனற்ற, பிரயோஜனம் இல்லாத ஒருத்தருடைய வாழ்க்கை. கை தட்ட மாட்டான். இதே வேற யாருக்குன்னா கொடுத்துருந்தா நல்லா கை தட்டுவாங்க. அவங்களுக்கு கொடுத்தா அவங்க கை தட்டுவாங்க. திருப்பி கொடுத்துருணும். சரியா? பாருங்க எவ்வளோ வருது பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நல்லா வாழுவீங்க, சுகமாக இருப்பீங்க, நோய் வராது. இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கே தெரியுமா? சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னா அது வந்துட்டே இருக்கும். வற்றாத நீர் ஊற்று. எங்கே பார்த்துருக்கீங்களா? நீர் ஊற்று இருக்கா அவங்க ஊரில்? பாருங்க வந்துட்டே இருக்கு பாருங்க. நீங்கள் கை தட்டினீங்கன்னா நின்று, நீங்கள் கை தட்டினீங்கன்னா நின்று போகிறேன். ஒருவேளை நீங்கள் பயனற்று இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சர்ச்சில் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்போது இது வரைக்கும் நான் இயேசு என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ளலை பிரதர். இயேசு எனக்கு பெருசாக எதுவுமே செய்யலை. நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் வந்து பாருங்கள், ஆண்டவரை தேடி பாருங்கள், உங்கள் லைஃப் மாறும். போட்டுங்களா? எவ்வளோ போட்டீங்க? சரி போட்டு நான் எண்ணிக்கிறேன். ஓகே, இவங்க கை தட்டிடலாமா? முடிஞ்சிருச்சு. அவ்வளோ நான் முடிச்சிருப்பேன். பாருங்கள், நல்லா திருச்சபைக்கு வந்து ஆண்டவருக்காக நல்லா பயன்பட்டு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நீங்கள் நல்ல பெரிய ஆளாக மாறின போது ஒரு நாள் இயேசு மட்டும் என்ன பண்ணுறாரு? நீங்கள் விட்டுறக்கூடாது. என் வாழ்க்கையில் இயேசு செஞ்ச அற்புதம். என்னால் நினச்சிருந்தா நான் கேஸ் போட்டு என்னால் பல லட்சங்களை வாங்கியிருக்க முடியும். ஆனால் நான் ஏன் வாங்கலை? ஏன்னா இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது. இயேசு சொன்னார், நீ என்னை நம்பினா நான் உன்னை சாட்சியாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் உன்னை நடத்துவேன். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யார் ரசிக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்த அப்புறமே எங்கள் வீட்டில் ரசிக்கப்படலை. ஆனால் எங்கள் அம்மா இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்களா. ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? பாஸ்டர், தம்பி நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நீங்கள் வருவியான்னு கேட்டாங்க. எல்லாம் கை தட்டலாமா? ஆண்டவருக்கு. ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நீங்கள் வருவீங்களான்னு கேட்டாங்க. எப்போ? நான் எங்கள் அப்பா மறிச்சிட்டார், 2 மாதம் ஆகுது மறிச்ச உடனே நான் போஸ்ட் விட்டாமா நீங்கள் சர்ச்சுக்கு போயிடுங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி இருந்தீங்கன்னா உண்மையாக உங்களுக்காக நான் தினமும் அழ வேண்டியதாக இருக்கும். இயேசு உங்களை நல்லா வாழ வைப்பார். உங்கள் கூட நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. என் தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணிச்சு நான் பைபிள் காலேஜ் வந்துட்டேன். எனக்கு 2 தம்பி இருக்கிறாங்க. ஒரு தம்பி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எனக்கு ஊழியம் தான் முக்கியம் சொல்லிட்டு நான் பைபிள் காலேஜ் வந்துட்டேன். என் குடும்பத்தை கத்த நடத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நம்பி இப்போ நீங்கள் சேரில் உட்காருங்க இல்லையா, வரும்போது யாராவது சேரை செக் பண்ணிட்டு உட்காந்தீங்களா? யாராவது செக் பண்ணிட்டு உட்காந்தீங்களா சொல்லுங்கள். யாருன்னா நல்லா இருக்கா சேர்? செக் இல்லை. ஏன் செக் பண்ணல? அந்த சேர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை விட மேலான நம்பிக்கை இயேசு மேலே உங்களுக்கு வரும். அதை விட மேலானவர் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு உங்கள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை, எனக்கு அப்படி தான் கண்மூடித்தனமான நம்பிக்கை, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒருவேளை இயேசு வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா காசுலாம் வராது, எல்லாம் தூசா. இதுக்குள்ள என்ன பண்ணாது? ஒன்றுமே இருக்காது. நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாய் மாறணும். நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்த நோக்கம், நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறணும். உங்களுக்கு பரலோகன்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே இருக்கிறத விட உங்களை ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு சுக வாழ்வு தருவார். கால் உடஞ்சி, இடுப்பெலும்பு உடஞ்சி, என்னால் 6 மாதம் யூரின் போக முடியல, 6 மாதம் மோஷன் போக முடியல, நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். என் வாழ்க்கை இயேசுவால் மாற்ற முடியும்னா உங்கள் வாழ்க்கைலாம் ரொம்ப சுலபங்க. உங்களுடைய வறுமைலாம் ரொம்ப சுலபம். நீங்கள் இயேசுக்கிட்ட உங்களுடைய இருதயத்தை ஒப்படைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப மாறும், நல்லா மாறும். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதுறீங்க. உங்களுடைய ஜெபங்களில், உங்களுடைய வேண்டுதலில் என்னையும் உங்கள் பிள்ளையாக நினச்சி எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. குறிப்பாக இந்த நேரத்திலும் இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் பலத்த கைத்தட்டு.